Hi guys, welcome to our channel Anand Academy. நம்ம இன்னைக்கு நியூ டாபிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேத்தமெட்டிக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன். டிஎன்பிஎஸ்சியில் இருக்க இந்த சிலபஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு டாபிக் இருக்கும். இது வந்து குரூப் எக்ஸாம் படிக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் எல்லாத்துக்குமே நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் ஷார்ட்கட் எல்லாமே சொல்லி தரப்போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனலில் சில ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து டாபிக் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியன் பாலிட்டியில் வந்து ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். வேணுங்கிறவங்க பாருங்கள். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம டே டு டே போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்கட்ஸ் பார்த்துக்கலாம். க்யூப் நம்பர்ஸ், ஸ்கொயர் நம்பர்ஸ், ஸ்கொயர் ரூட், க்யூப் ரூட்டில் ஷார்ட்கட் பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு போகலாம், சம்ஸ்க்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸில் ஷார்ட்கட்ஸ் வந்து 2 டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து டபுள் டிஜிட்டோட ஸ்கொயர் நம்பர் ஷார்ட்கட்டு, அடுத்து ட்ரிபிள் டிஜிட்டோட ஸ்கொயர் நம்பர் ஷார்ட்கட்டு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 20, இது வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்போ 23 ஸ்கொயர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த 23 ஸ்கொயர்டில் ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்கொயர் பண்ணி இங்கே போடுங்க. பட் ஆனால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஆனால் நம்மளுக்கு டபுள் டிஜிட்டாக தான் போடணும். அப்படி போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0, 4 கிடைக்கும். அதே மாதிரி 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9, ஆனால் எப்படி போடணும், 0, 9 அப்படின்னு போடணும். இப்போ போட்டு இப்போ அடுத்து வந்து இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். அதே மாதிரி பெருக்கணும் என்ன வரும், 6 மறுபடியும் இந்த 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 6 12 வருமா. இப்போது அந்த 12 நடுவில் போடணும், போட்டு ஆட் பண்ணணும். கூட்டணும் அப்படின்னா இங்கே அப்படியே போடுங்க, 9, 2, 5. 5 to 9 தான் என்னது நம்மளுக்கு 23 ஸ்கொயர்டோட வேல்யூ. புரியுதா? இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்கோம். பட் போடும்போது எப்படி போடணும், 0, 4ன்னு போடணும். அதே மாதிரி செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி அதையும் போடணும். இப்போது 4 ஸ்கொயர் பண்ணால் 16 வரும். ஸோ 16 அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இப்போ சிங்கிள் நம்பராக வரதுனால தான் நம்ம என்ன போடுறோம், 0, 0 ஆட் பண்ணி போடுறோம். அடுத்து இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இது இன்ட்டு அடுத்து இந்த நம்பர், மொத்தம் 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நடுவில் போட்டு அப்படியே ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கொயர்ட் வேல்யூ கிடச்சிரும். இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட டபுள் டிஜிட்டோட ஸ்கொயர் வேல்யூஸ். இப்போ ட்ரிபிள் டிஜிட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 103 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 103 ஸ்கொயர்டு அப்படின்னா இப்போ அந்த 3-ஐ அப்படியே இங்கே கீழே போடுங்க, ஆட் பண்ணுங்கள். என்ன வரும், 106 வருமா. இப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது, 3 ஸ்கொயர்டு இருக்கா. இந்த 3 ஸ்கொயர்டோட வேல்யூ என்னது, 0, 9. இது எப்படி எழுதணும் அப்படின்னா 106, இது 2ஆக பிரியும், 09. அப்போ 10609 தான் நம்மளோட ஆன்சர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், லாஸ்ட் இருக்க நம்பரை அப்படியே போட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்க நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ எடுத்து அப்படியே 2ஐயும் ஜாயின் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து இது வந்து இப்போது இங்கே சிங்கிள் நம்பராக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இப்போ இங்கே டபுள் நம்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே 114 ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா இங்கே 14 அப்படியே கீழே போட்டு ஆட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும், 8 to 128 கிடைக்குமா. அதே மாதிரி 14 ஸ்கொயர்டை பண்ணோம் அப்படின்னா
196 வரும். சரியா? 196. இதை எப்படி எழுதணும் அப்படின்னா 128 இப்படி பார் போட்டுக்கோங்க. 196 எழுதிட்டு இந்த 96 அப்படியே கீழே எடுத்து எழுதிக்கோங்க. எழுதினதுக்கப்புறம் இந்த மிச்சம் 1 இருக்கு இல்லையா, இந்த 1 இதோட ஆட் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 114 ஸ்கொயர்டோட ஆன்சர் கிடச்சிரும். அதாவது 12996 தான் 114 ஸ்கொயர்டோட வேல்யூ. இப்போது நம்ம ஸ்கொயர் வேல்யூஸில் நம்ம சொன்னேன் டபுள் டிஜிட் ஸ்கொயர் மெத்தட் ஒன்று இருக்குது, ட்ரிபிள் டிஜிட் ஸ்கொயரோட வேல்யூஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு க்யூப் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த க்யூப் நம்பர் ஷார்ட்கட்டில் மொத்தம் 4 டைப்ஸாக நம்மளுக்கு இருக்கும். என்னென்ன டைப் அப்படின்னா ஸ்டார்ட் வித் 1 நம்பர் டைப்பு, எண்ட் வித் 1, அப்புறம் சேம் நம்பர் க்யூப் வேல்யூ, அதுக்கடுத்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் வித் 1 அப்படின்னா 1ல் வந்து என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும். அப்போது 13 க்யூப். இப்போ 13 க்யூபுக்கு மொத்தம் எத்தனை பிளேஸ் வரும் அப்படின்னா 4 ஸ்பேஸ் வரும். இந்த 4 ஸ்பேஸில் வந்துட்டு ஃபஸ்ட் நம்பர் போட்டுருங்க. அடுத்து செகண்ட் நம்பர் போட்டுட்டு இந்த செகண்ட் நம்பரை இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர்ட் பண்ணி எழுதணும். இங்கே அந்த செகண்ட் நம்பரை க்யூப் பண்ணி எழுதணும். அப்படி எழுதிட்டு வேல்யூ போடுங்க. 1 3 9 இங்கே என்ன வரும் 27 வரும். இப்போது அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வேல்யூவோட டபுள் வேல்யூ அப்படின்னா இதை வந்து இன்னொரு தாட்டி ஆட் பண்ணி விடுங்க. அப்போ 3 + 3 6, 9 + 9 18. இப்போது இங்கே ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதில் 27 அப்படியே போடக்கூடாது. என்ன பண்ணணும்னா இந்த 7 மட்டும்தான் போடணும். இந்த 2வை இங்கே கேரி அவுட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 29 கிடைக்கும். பேலன்ஸ் 2 இருக்குமா, அதை இங்கே இதோட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 5 6 என்ன வரும் 1 வரும், சாரி 11 வரும். 11ல் 1, இங்கே பேலன்ஸ் 1 போட்டோம்னா 2. 2197 தான் 13 க்யூபோட வேல்யூ. இப்போது என்ன பார்த்தோம், ஸ்டார்ட் வித் 1 பார்த்தோமா. இப்போ எண்ட் வித் 1 பாருங்கள். இப்போ எண்ட் வித் 1ல் 21 க்யூப் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதுலேயும் 4 ஸ்பேஸ் வரும். இந்த 4 ஸ்பேஸில் இப்போது நம்ம எப்படி ஸ்டார்ட் வித் 1 பண்ணோம் இல்லையா, இப்போது அப்படியே ரிவர்ஸில் பண்ணுங்கள். இங்கே என்ன வரும், இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே ரிவர்ஸ்லேருந்து போங்க. இந்த நம்பரை இங்கே போடுங்க. அடுத்து 2வை இங்கே போடுங்க. அடுத்து 2வை ஸ்கொயர் பண்ணி இங்கே போடுங்க. அடுத்து இங்கே 2வை க்யூப் பண்ணி இங்கே போடணும். அப்போ இங்கே அப்படியே போடுங்க வேல்யூ 1. இங்கே என்ன வரும் 2, இங்கே 4, இங்கே போட்டோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 8 கிடைக்குமா. அடுத்து இந்த வேல்யூ அப்படியே டபுள் பண்ணி எழுதுங்க. டபுள் பண்ணி எழுதுறதுனா என்ன சொல்லியிருக்கேன், அந்த நம்பரை அந்த நம்பராலே ஆட் பண்ணி எழுதுங்க. அப்போ ஆட் பண்ணி எழுதுனோம்னா இங்கே 8, இங்கே என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 4 கிடைக்கும். போட்டோம்னா 1 அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும் 6, இங்கே 12 கிடைக்கும். பேலன்ஸ் 1 இதோடு சேர்த்து ஆட் பண்ணுங்கள். இதுதான் 21 க்யூபோட வேல்யூ. நம்ம ஸ்டார்ட் வித் 1 எண்ட் வித் 1 சேமாக இருக்கும். பட் ஆனால் என்னது, இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எழுதுறது, இதை எண்ட் வித் 1ல் ரிவர்ஸில் எழுதணும். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போது அடுத்து சேம் நம்பர் க்யூப் பார்க்கலாம். இப்போ சேம் நம்பர் அப்படின்னா ரெண்டுமே சேமாக இருக்கும். இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கிறதுலையும் 4 ஸ்பேஸ் வரும். இந்த 4 ஸ்பேஸில் வந்து என்ன பண்ணிடுங்க, இந்த 2 க்யூப் இருக்கு இல்லையா, இந்த 2 க்யூபோட வழியே எல்லா ஸ்பேஸ்லையும் போட்டுருங்க. 8 8 8. இப்போது இதை டபுள் பண்ணி இங்கே எழுதிடுங்க. இதை இங்கே டபுள் பண்ணி எழுதிட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ என்ன கிடைக்கும் 8, இந்த இடத்துல 24 கிடைக்குமா. அப்போ 4, இங்கே பேலன்ஸ் 2 இருக்கும் 26, பேலன்ஸ் 2 இருக்கும் 10. இதுதான் என்னது 22 க்யூபோட வேல்யூ. இது வந்து நம்ம சேம் நம்பருக்கான ஷார்ட்கட்டு. அடுத்து டிஃப்ரெண்ட் நம்பரான ஷார்ட்கட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது 23 க்யூப்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போது இதை வந்து ஃபஸ்ட் நம்பரை என்னென்னு எடுத்துக்கணும், ஏன்னு எடுத்துக்கணும். செகண்ட் நம்பரை என்னென்னு எடுத்துக்கணும், பின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வேல்யூவில் இங்கே என்ன போடணும் அப்படின்னா ஏ க்யூபு. மொத்தம் 4 ஸ்பேஸ் சொன்னேன். 4 ஸ்பேஸில் இங்கே ஏ க்யூப் போடணும். அடுத்து ஏ ஸ்கொயர்ட் பி, இங்கே ஏ பி ஸ்கொயர்ட், அடுத்து என்ன வரும் பி க்யூபு. ஓகே, இப்போது ஏ க்யூப்னா 2 க்யூபோட வேல்யூ என்னது 8. அடுத்து ஏ ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா 4, 4 இன்ட்டு 3யோட வேல்யூ வந்து இங்கே 12. அடுத்து ஏ இன்ட்டு பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்னா 3, பி ஸ்கொயர் 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, 9 இன்ட்டு 2 வந்து 18. அடுத்து 3 க்யூபோட வேல்யூ வந்துட்டு 27. இதை போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், அப்படியே இந்த 2 நம்பரை டபுள் பண்ணி எழுதுங்க. அப்போ என்ன வரும் 24, இங்கே 36 வருமா. இப்போது அப்படியே இங்கே எழுதக்கூடாது, 7 மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இங்கே கேரி ஓவர் ஆச்சுன்னா 56 வரும். ஏன்னா 18 + 2 வந்து 20, 20 + 36 வந்து என்னது நம்மளுக்கு 56ல் 6 மட்டும் இங்கே போடுங்க. அடுத்து இங்கே 5 போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 41 கிடைக்குமா. 12 + 5 வந்து 17, 17 + 24 வந்து 41, பேலன்ஸ் வந்து என்ன வரும் 1 கிடைக்கும். இங்கே 4, 12, 1 2 6 7 1 தான் எந்த க்யூபோட வேல்யூ 23 க்யூபோட வேல்யூ. இப்போது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஸ்கொயர் நம்பர்ஸோட ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். அதுலேயே டபுள் டிஜிட், ட்ரிபிள் டிஜிட் பார்த்தோம். அடுத்து க்யூப் நம்பர்ஸில் மொத்தம் 4 டைப்பாக போகும்னு சொன்னோம். அந்த 4 டைப்புமே நம்ம பார்த்தாச்சு. அதில் என்னென்ன பார்த்தோம், ஸ்டார்ட் வித் 1 பார்த்தோம், ஸ்டார்ட் வித் 1 பார்த்தோம், எண்டு வித்து 1 பார்த்தோம். இந்த ஸ்டார்ட் வித் 1 பண்ணுறதே ரிவர்ஸில் பண்ணுறது தான் எண்டு வித்து 1 பார்த்தோம். அடுத்து சேம் நம்பர்ஸ்க்குரியது, அடுத்து டிஃப்ரெண்ட் நம்பருக்குரியது பார்த்துருக்கோம். இது ஏதாச்சும் புரியலைன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போது நம்ம ஸ்கொயர் ரூட் க்யூப் ரூட்க்கு ஷார்ட்கட் பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. மனப்பாடம் பண்ணால் தான் நம்மளுக்கு அடுத்த இந்த இது போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க ஸ்கொயர் வேல்யூஸையும் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க க்யூப் வேல்யூஸையும் மறக்காமல் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அடுத்து நம்ம சம்ஸ் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போது நம்ம ஸ்கொயர் வேல்யூஸ் எழுதியிருக்கோம். எழுதினதுக்கப்புறம் இப்போது ஃபஸ்ட் சம் பாருங்கள். ஃபஸ்ட் சம் வந்து √625 பார்க்குறோம். ஒரு 3 டிஜிட்டில் வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூ கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட் நம்பரை பாருங்கள். யூனிட் டிஜிட் வந்து என்ன இருக்குது 5ன்னு முடியுதா. அப்போது இங்கே என்ன 5 முடியுதுன்னு பாருங்கள். என்ன முடியுது 25ல் தான் 5 முடியுது. சரி, 5 ஸ்கொயரில் தான் வந்து என்ன முடியுது 25 முடியுது. அப்போ இந்த இடத்துல மொத்தம் எத்தனை டிஜிட் வரும் அப்படின்னா 2 டிஜிட் வரும். இதில் இந்த இடத்துல யூனிட் இடத்துல எந்த நம்பருக்குரிய இதில் வருது 5 ஸ்கொயர் தான் 25 வருது. அப்போ அந்த 5 வந்து அங்கே போட்டுருங்க. இப்போ அடுத்து இந்த நம்பரை விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ அடுத்து என்ன நம்பர் இருக்குது 6. 6 வந்து எதுக்குள்ளே வரும் 1 to 4க்குள்ளே வராது. அடுத்து எதுக்குள்ளே வரும் 4 to 9க்குள்ளே தான் வரும். அப்போ என்ன எடுத்துக்கோங்க 4ஓட பெரிய நம்பர் 9ஓட சின்ன நம்பர். அப்போ என்ன எடுத்துக்கணும்னா 2 தான் எடுத்துக்கணும். அப்போ அந்த 2வை இங்கே போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். அப்போது √625ஓட வேல்யூ வந்து என்னது 25. இப்போது அடுத்தது பாருங்கள் √7569. இதில் என்ன பார்க்க சொல்லியிருக்கே லாஸ்ட் நம்பர் பார்க்கணும். அந்த லாஸ்ட் நம்பர் எங்கே வருதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு எதில் வருது 9, 3 ஸ்கொயரில் 9ம் வருது, 7 ஸ்கொயரில்
49 வருது. அப்போ இந்த இடத்துல 2 வேல்யூ வரணும். 2 வேல்யூவில் நம்மளுக்கு இந்த இடத்துல 3 வருமானு தெரியாது, 7 வருமா தெரியாது. ஸோ அந்த இடத்துல இந்த 2 வேல்யூமே போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஏன்னா ஒரு வேல்யூனா நம்ம அப்படியே போட்டுருவோம். இப்போ 2 வேல்யூன்றதுனா பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இந்த நம்பரை பார்க்காதீங்க. பார்க்காம இப்போ அடுத்து என்ன போடணும், 75. 75ஓட இங்கே நியரஸ்ட் ஸ்கொயர் பாருங்கள். நியரஸ்ட் ஸ்கொயர் என்னது, 49 வராது, 64, அடுத்து 81 இருக்குது. 81 வந்து 75ஓட பெருசாக போயிடும். கம்மியான ஸ்கொயர் வந்து 64 தான். அதோட வேல்யூ என்னது, 8ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 64. பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 84 தான் 64ஓட 8 ஸ்கொயர் தான் 64. அப்போது இதுக்கு அடுத்த நம்பரை என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இந்த லாஸ்ட் யூனிட் டிஜிட் நம்பர் பாருங்கள் 9. 9 இங்கே எதில் வருதுன்னு பாருங்கள். இங்கே 3 ஸ்கொயர்லேயும் வரும், 7 ஸ்கொயர்லேயும் வரும். அப்போது 2 வேல்யூமே எடுத்து எழுதிக்கோங்க. நம்ம ஒரு வேல்யூ போன சம்மில் 5 ஸ்கொயர் மட்டும் இருந்துச்சு, அது 5 மட்டும் போட்டோம். இப்போ எனக்கு 2 நம்பரில் எதுன்னு தெரியாதனால 2மே எழுதி வச்சுட்டேன். இப்போ அடுத்த நம்பர் என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அடுத்து 2 நம்பர் இருக்குது. இப்போ அதோட நியரஸ்ட் ஸ்கொயர் பாருங்கள். நியரஸ்ட் ஸ்கொயர் வந்து என்னது, 64, 8. 8ஓட ஸ்கொயர் தான் என்னது, 64. அதை இங்கே எழுதிருங்க. எழுதினதுக்கப்புறம் இந்த 8 இருக்கு இல்லையா, இந்த 8ஐ இதோட அடுத்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 8 9 எவ்வளோ வரும், 72. 72 வருமா. இப்போது இந்த 72வை வச்சுட்டு இந்த நம்பர் 72ஓட பெருசாக சின்னதான்னு பாருங்கள். 72ஓட இந்த நம்பர் என்னது, பெருசு. அப்போது இந்த இடத்துல என்ன வரும்னா, இந்த இடத்துல பெரிய நம்பர் என்னது, 7. 87 தான் ஆன்சர். இப்போ புரியுதா? ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட் பாருங்கள். லாஸ்ட் டிஜிட் பார்த்துட்டு அது எந்த இதில் வருதுன்னு பாருங்கள். ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை அங்கே அப்படியே போட்டுருங்க. 2 நம்பராக இருந்துச்சுன்னா சைடில் எழுதி வச்சுட்டு அடுத்து எப்பயும் போல் என்ன பண்ணுங்கள், ஒரு நம்பரை கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து 2 நம்பர் இருக்குமா, அந்த 2 நம்பரோட நியரஸ்ட் ஸ்கொயர் பார்த்துட்டு அதோட வேல்யூவை எடுத்து எழுதிடுங்க. எடுத்து எழுதிட்டு அந்த வேல்யூவோட அதுக்கு அடுத்த இருக்க வேல்யூவை வந்து என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 நம்பரையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது நம்மள்ட்ட இருக்க நம்பர் பெருசாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்க பெரிய வேல்யூ, சிறுசாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், சின்ன வேல்யூ போடணும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, √2704ன்றத என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஸ்கொயர் ரூட்டோட ஷார்ட்கட். இப்போது அடுத்து க்யூப் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா, க்யூப் நம்பர் ஷார்ட்கட் பாருங்கள். 1லேருந்து 10 க்யூப் வரைக்கும் எழுதிட்டு இப்போ ஃபஸ்ட்டு 216. இப்போ இந்த 216ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுலேயும் லாஸ்ட் டிஜிட் பாருங்கள். லாஸ்ட் டிஜிட் எதில் முடியுது, 6. இங்கே எதில் முடியுது, 6. 216 இதில் பார்த்தாலே தெரியும் 6 தான் வேல்யூ. ஆனால் இப்போ நமக்கு இதுபடி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸில் ஒரு நம்பர் மட்டும் கேன்சல் பண்ணோம்ல, இதில் 2 நம்பரையும் கேன்சல் பண்ணிட்டா முடிஞ்சு. அடுத்த நம்பர் இருந்தால் அடுத்து செய்வோம். இப்போ அடுத்து இல்லைன்றனால 6 தான் நம்மளோட என்னது க்யூப் வேல்யூ. இப்போ அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். க்யூப் ரூட் ஆஃப் 3375. இப்போது லாஸ்ட் டிஜிட் 5. அப்போ 5 எதில் முடியுது, இந்த இருக்குது 5 க்யூப்பில் தான் முடியுது. அப்போ என்ன போட்டுக்கோங்க, இந்த இடத்துல 5 போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து நான் என்ன சொன்னேன், நம்ம ஸ்கொயர் ரூட்டில் ஒரு நம்பர் கேன்சல் பண்ணோம். இப்போ இங்கே எத்தனை கேன்சல் பண்ணுறோம், 2 நம்பரை கேன்சல் பண்ணுறோம். அப்போ 37 கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து என்ன நம்பர் இருக்குது, 3. 3 எதுக்குள்ளே வரும், 1லேருந்து 8க்குள்ளே வரும். அப்போது என்ன போட சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு தான் போடணும். அப்போ 1. அப்போ 15 க்யூபோட வேல்யூ தான் 3375க்கு க்யூப் ரூட் எடுத்தோம்னா 15. இப்போ அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். க்யூப் ரூட் ஆஃப் 4096. இப்போ இதுக்கு நான் லாஸ்ட் டிஜிட் பார்க்கணும். லாஸ்ட் டிஜிட் 6. அப்போ 6 எதில் வரும், இங்கே 6 க்யூப்பில் வரும். அப்போது இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும், 6 போட்டுக்கணும். அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், 2 நம்பரை கேன்சல் பண்ணிடுங்க.
அடுத்து 4 எதுக்குள்ளே தான் வரும் 1 to 8க்குள்ளே தான் வரும். அப்போ அதோட சின்ன நம்பர் தான் எடுத்துக்கணும், 8 எடுக்கக்கூடாது. அப்போது 1 தான் இங்கே வரும். அப்போ 4096ஓட கியூப் ரூட் வேல்யூ வந்து 16. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் 13 கியூப் ரூட் ஆஃப் 13824க்கு என்ன வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிளிஃபிகேஷனில் நம்மளுக்கு எந்த இது முக்கியம் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போர்ட் மாஸ் ரூலில் வி போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வி போர்ட் மாஸ் அப்படின்னா இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங். இந்த வின்றது எதை குறிக்கும் அப்படின்னா இந்த நம்ம நம்பருக்கு மேலெலாம் பார் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்போது 3 - 4 இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே பார் இருக்கும். இந்த பார் தான் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது இந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன பண்ணணும் சால்வ் பண்ணணும் நம்பர்ஸை. அப்போ போர்ட் மாஸ் ரூலில் போட்டோம் அப்படின்னா பின்றது ப்ராக்கெட் ஆஃப். ஓகே, ப்ராக்கெட் ஆஃப்லேயுமே வந்துட்டு நிறைய ப்ராக்கெட் ஆஃப் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்து ப்ராக்கெட் ஆஃப் ஓன்றது ஆஃப் தான் வரும். அடுத்து டின்றது டிவிஷன், எம்ன்றது மல்டிப்ளிகேஷன், ஏன்றது அடிஷன், எஸ்ன்றது என்னது சப்ராக்ஷன். அப்போது ஃபஸ்ட்டு பார் இருந்துச்சுன்னா பாரு, அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க நம்பர்ஸு, அடுத்து டிவிஷன் பண்ணணும், அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அதுக்கடுத்து அடிஷன் பண்ணணும், லாஸ்ட்டில் தான் என்ன பண்ணணும் சப்ராக்ஷன் பண்ணணும். இந்த ஆர்டரில் தான் நம்ம போர்ட் மாஸ் ரூல் வந்து இது பண்ணணும். இது வந்து சிம்பிளிஃபிகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேயா, இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது போடக்கூடாது. அதே மாதிரி இந்த வீல வேறு என்ன இருக்கும் அப்படின்னா பவர்ஸில் இது இப்போ 2 பவர் ஸ்கொயர்டு அதில் இருக்கிறதும் நம்ம அந்த வீல தான் வீன்ற அந்த அந்த ஃபஸ்ட்டு இந்த பாரு, அடுத்து இந்த ஸ்கொயர் வேல்யூ, இந்த மாதிரி பவர்ஸில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே முடிச்சிடணும். முடிச்சுட்டு தான் இங்கே வரணும். பின்றது நம்ம இங்கே என்ன பார்த்தோம் ப்ராக்கெட், டின்றது டிவிஷன், எம்ன்றது மல்டிப்ளிகேஷன், ஏன்றது அடிஷன், எஸ்ன்றது சப்ராக்ஷன். ஓகே, இதுதான் போர்ட் மாஸ் ரூல். இதை தெரிஞ்சிட்டா தான் நம்ம அடுத்து என்ன பண்ண முடியும் இங்கே போட முடியும். சரி, இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போகலாமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம இது ஷார்ட்கட் பார்க்குறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சம்ஸ் மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட் சம் பாருங்கள். ஃபஸ்ட் சம்மில் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே இருக்குது, எல்லா வேல்யூஸும் இருக்குது. இப்போது இதில் எந்த ஆர்டர் படி பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார் வரதை நம்ம பார்க்கணும். இப்போ பார் வரதை பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல இருக்குது இந்த 2 நம்பருக்கு தான் பார் இருக்குது. அப்போ அதோட வேல்யூ தான் எழுதணும். இப்போது போடும்போது என்ன பண்ணுவோம் கீழே எல்சிஎம் எடுப்போமா, அப்போ கீழே சேமாக இருக்கணும். இப்போ சேமாக இருக்குது, இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா, இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே என்ன கிடைக்கும் 2 - 1 கிடைக்கும். அப்போ 1/4 கிடைக்குமா. அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 5 - 1/4ன்னு கிடைக்கும். இப்போ அப்படியே மிச்சம் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல -1/3 மைனஸ் ஆஃப் இந்த ப்ராக்கெட் இருக்கும் 1/2/3 இன்ட்டு 5/7 ப்ளஸ் 8. இங்கே என்ன வரும் இந்த மைனஸு அப்படியே இந்த டேர்ம் இங்கே வந்துடும். சரி, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 20 - 1 வந்து என்ன கிடைக்கும் 19 வருமா, 19/4. அப்போது இங்கே -1/3 மைனஸ் ஆஃப் 1/2/3 இன்ட்டு 5/7 ப்ளஸ் 8 மைனஸ் 19 என்ன கிடைக்கும் 4. அப்போ இந்த ப்ராக்கெட்டை முடிச்சாச்சு. இப்போ அடுத்து எந்த ப்ராக்கெட் இருக்குது இந்த ப்ராக்கெட்டை முடிக்கணும். அப்போ -1/3 மைனஸ் ஆஃப் 1 டிவைடட், இது கேன்சல் பண்ண முடியுமா முடியாது. ஸோ அப்படியே ஆட் பண்ணி எழுதிக்கோங்க.
மல்டிப்ளிகேஷன் பண்ணி அப்போ 2 5s are 10 இங்கே பண்ணோம் அப்படின்னா 21 ப்ளஸ் 8 மைனஸ் 19/4 இதை ஃபுல்லாக முடிச்சிட்டோமா? ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, is equal to minus 1/3 minus of 1. இது எப்படி எழுதிக்கலாம்? டிவிஷன் தானே பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு வரும்போது இதை வந்து நம்ம எப்படி போடலான்னா மல்டிப்ளிகேஷன் போட்டு இதை என்ன பண்ணிக்கலாம், மாற்றி எழுதலாமா? 21/10ன்னு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்த நமக்கு பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இங்கே போடுங்க. இங்கே போட்டோம் அப்படின்னா ப்ளஸ் 8 மைனஸ் 19/4 அப்படியே இருக்கும். அப்போது மைனஸ் 1/3 மைனஸ் வெளியே இருக்கும். இங்கே 21/10 ப்ளஸ் 8 மைனஸ் 19/4 இருக்கும். இப்போது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு வேல்யூக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் 1/3 மைனஸ் ஆஃப் இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே என்ன பண்ணுவோம் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ இங்கே என்ன ஆகும்? இன்ட்டு 4 பண்ணும்போது 84 டிவைடட் பை என்ன கிடைக்கும்? 40 கிடைக்கும். இந்த மைனஸ் 19 இந்த பக்கம் கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 190/40 ப்ளஸ் 8ன்னு இருக்கும். சரியா? இப்போது இதில் மைனஸ் 1/3 மைனஸ் ஆஃப் இதை மைனஸ் எனக்கு கீழே பேஸ் ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. மேலே என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 106/40 ப்ளஸ் 8ன்னு வரும். இப்போ மைனஸ் 1 இதை இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 320 வருமா? இப்போ மைனஸ் 106 ப்ளஸ் 320/40 கிடைக்கும். இப்போ மைனஸ் 1/3 மைனஸ் ஆஃப் இது மைனஸ் பண்ணி வர வேல்யூ என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு 214/40 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எல்லாமே ப்ராக்கெட்லேருந்து எடுத்துட்டோமா? அப்போ இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 1/3 மைனஸ் ஆஃப் 214/40 எல்சிஎம் எடுத்தால் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே எதாவது மல்டிப்ளை பண்ணுவோம் 40ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 40 மைனஸ் இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 642/120 கிடைக்கும். மைனஸும் மைனஸும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் தானே பண்ணுவோம். அப்போது மைனஸ் 682 டிவைடட் பை 120 இதை 2 டேபிளால் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 60 கிடைக்கும். இது வந்து 341. இப்போ மைனஸ் 341 என்ன கிடைக்கும், இங்கே 60 கிடைக்கும். இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 341 60 எத்தனை டைம்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு? 5 டைம்ஸ் போகுமா? 5 டைம்ஸ் அப்படின்னா 300 கிடைக்கும். அப்போது பேலன்ஸ் 41. அப்போ மைனஸ் 5 போட்டுட்டு 41/60 தான் இந்த சம்மோட ஆன்சர். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டில் நான் அடுத்த சம்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்ன பண்ணிடுங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லி வந்து வீடியோஸ் போகிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம டிஎன்பிசிக்கு போட்டுட்ருக்கோம் மேக்ஸ்க்கு. அடுத்து டெட்டுக்கும் இப்போ நம்ம போடுவோம். மேக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதையும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த 2 சம்மையும் மறக்காமல் போட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.